அயன் சத்தும் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிற முருங்கைக்கீரையை பொரியலாவோ சாம்பாராவோ கொடுத்தா உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேறாங்களா? முக்கியமாக குழந்தைங்க இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு கைப்படி நல்ல கொழுந்து தலையை எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, காரத்துக்கு மிளகாய், ஒரு தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தலை லைட்டாக சுருங்கணும், அந்த அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். பச்சையாக போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தட்டு, குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் லைட்டாக வதக்கிக்கலாம். ரசத்துக்கு நம்ம கொஞ்சம் புளி போட்டால் தான் அது ரசத்தோட டச் வரும். அதனால் லைட்டாக புளி சேர்த்திட்டு 1-2 வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையில், வரமிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி நல்லா சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா இது என்ன ரசம்னே தெரியாது. இன்னும் கொஞ்சம் வேணும் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.